எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாடு முயற்சிக்க தோற்காது. இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தடையற தாக்க, மீகாமன், தடம், கழகத் தலைவன் போன்ற படங்களை இயக்கிய மகிழ் திருமேனி அவர்களோட இயக்கத்துல விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த திரைப்படத்துல நம்ம தலை அஜித்குமார், தலைன்னு சொன்னா மட்டும் பார்த்தாது பத்மபூஷன் அஜித்குமார், அப்புறம் த்ரிஷா, ஆரவ், அர்ஜுன், ரஜினா கசான்ட்ரா, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனிருத் மியூசிக். இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி சொல்றாங்க. ஸ்டார்டிங்லேயே அஜித்தையும் த்ரிஷாவையும் தான் காட்டுறாங்க. ரொம்ப கிராண்டா மாஸ் என்ட்ரி மாதிரிலாம் காட்டல. எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்ல ஞாபகம் வருது. அதாவது மகிழ் திருமணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அஜித் சாருக்குன்னு ஒரு மாஸ் என்ட்ரி கிடையாது, பஞ்ச் டைலாக் பக்கம் பக்கமா இருக்காது, அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்கும் மாசா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தான் அஜித் சார் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சிம்பிளா காமிச்சிட்டாங்க. அது என்ன லைன், எப்படி கதை நகருதுன்னா, அஜித் சாருக்கும் த்ரிஷாவுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில காரணங்களால அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதனால அஜித் சார் வீட்டில இருந்து த்ரிஷா வீட்டுக்கு அஜித் சார் த்ரிஷாவை அனுப்ப கூட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த போற வழியில ஆரவ், அர்ஜுன், ரெஜினா இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு கும்பலால த்ரிஷா கடத்தப்படுறாங்க. ஏன் கடத்தப்படுறாங்க, எதனால கடத்தப்படுறாங்க, அவங்க கிட்ட இருந்து த்ரிஷாவை அஜித் சார் காப்பாத்தினாரா இல்லையா, காப்பாத்துற முயற்சியில அஜித் சாருக்கு என்னெல்லாம் ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் கடைசியில டைவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் அஜித் சாரை பத்தி சொல்லிடலாம். அஜித் சார் உண்மையே அவரோட எஃபர்ட்டை ஃபுல்லாவே போட்டிருக்கிறாரு. அதாவது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும். உங்களுக்குலாம் நான் இன்னொன்று திரும்ப சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் மேக்சிமம் 100ல் 90 ஃபேன்ஸ், அதாவது 90 அஜித் ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் மேக்சிமம் பிடிக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது கூட நிறைய அஜித் ஃபேன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப என்ஜாய் பண்ணல. அந்த சாவடிகா பாட்டு மட்டும்தான், அந்த பாட்டு மட்டும்தான். மற்றபடி அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்கிறான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நேர ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப்ல தலைக்கும் சேர்த்து ஒரு தலை படம் மாதிரி ஒட்டு மொத்தமாக வச்சு செதுக்கி விட்டாரு. ஃபைட் சீன் ஃபுல்லாக அந்த அளவுக்கு பாராட்டி ஆகணும். அதுலேயே ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் ஒரு இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல கார்ல வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும். அதுலேயே ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கேமரா ஆங்கிள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டிரைவர் சீட்ல ஆரவ் இருப்பாரு, ஃப்ரண்ட் சீட்ல அஜித் இருப்பாரு, பின்னாடி 2 பேர் இருப்பாங்க. காருக்குள்ளேயே ஃபைட் நடக்கும். கேமரா மூவ்மெண்ட்லாம் அந்த ட்ரோன் வியூ மாதிரிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். படத்துல மொத்தமாவே ஃபைட்டே தாறுமாறாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சொல்றாங்க த்ரிஷா அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான சீன்ஸ்லாம் இல்லை. அவங்களோட சீன்ஸை அவங்க கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரஜினா அவங்க வில்லியே நடிச்சிருக்காங்க. உண்மையாவே அவங்களையும் பாராட்டலாம். ஆனா அவங்களுக்கு இன்னும் 2-3 சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களோட கொஞ்சம் மிரட்டுற சீன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் செட் ஆகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனை பத்தியும் சொல்லி ஆகணும். அவங்களுமே நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் இருக்கிற ஒரு சில ஃபைட்டை அதாவது ஒரு ஃபைட்டு தான் இருக்கு, அதை கொஞ்சம் லென்த்தா வச்சிருக்கலாம். ஏதோ சிம்பிளா முடிஞ்ச மாதிரி ஆயிட்டு அந்த ஃபைட்டு. அதுக்கப்புறம் கடைசி கிளைமேக்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் அவரோட வேலையை நல்லா பக்காவா பண்ணியிருக்கிறாரு. அதாவது படத்தோட ஆன் ஸ்கிரீன்ல இந்த படத்தை தலை தான் ஃபுல்லா தாங்கிட்டு இருக்காரு. இது ஒரு தலை படம். ஆஃப் ஸ்கிரீன்ல மகிழ் திருமேனிக்கு அப்புறமா இந்த படத்தை காப்பாத்தின 3வது ஆள் அனிருத் தான். நம்ம ஜெயிலர் படம் பார்த்துருப்போம். ஜெயிலர் படத்துல அடிக்கடி ஓ அலும்ப பார்த்தவன் அந்த பாட்டு அடிக்கடி நம்ம கேட்டுட்டே இருப்போம். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் விடாமுயற்சி தீம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். லிரிக்ஸ் இல்லாம அந்த பிஜிஎம் அடிக்கடி வரும். ஆனா சலிப்பை ஏற்படுத்தாது. நம்ம படம் பார்க்கும்போது அந்த படத்தோட படமா அந்த பிஜிஎம் பெற்றிருக்கனால நமக்கு அது சலிப்பை ஏற்படுத்தாத ஒரு இசையாவே அப்படி இருந்துச்சு. அனிருத்தையும் பாராட்டி ஆகணும். அப்புறம் காமெடிலாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துல காமெடி இல்லை, காமெடி ஆக்டர்ஸும் இல்லை. ஆனா ஒரு சீரியஸான சீன்ல காமெடி பண்ணாமலேயே கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி ஒரு சீன் உண்டு. அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு நடக்க முடியாத ஒரு பாட்டி, அதாவது ஒரு 90 வயசு 80 வயசு பாட்டி மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தவங்க வீல் சேர்ல உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒரு சீரியஸா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அஜித்தை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன காமெடியா முடியும். அது ஒண்ணுதான் காமெடியே இல்லாம சிரிப்பு காட்டுற ஒரு சீனு. மற்றபடி அதுல அப்படி த்ரிஷாவை எப்படி காப்பாத்துறாரு அதெல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க இந்த படம் பாத்தீங்களா பார்க்கல அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை பார்த்தா படம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. பாய்.